ஓகே. இன்றைக்கி எடுக்க போகிற டாபிக் வந்து ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஆங்கிளில் கொடுத்துருவாங்க. அந்த ஆங்கிள்லேருந்தே 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஒன்று டிகிரியாகவும் ஒன்று ரேடியனாகவும் பிரிப்பாங்க. இப்போ டிகிரி கொடுத்துட்டு சப்போஸ் டிகிரிலேருந்து கன்வெர்ட் பண்ணி ரேடியன் கன்வெர்ட் பண்ண கேட்டாங்கன்னா நமக்கு இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும். π/180. இதே ரேடியனை கொடுத்துட்டு டிகிரியாக நம்ம மாற்றணும்னு சொன்னாங்கன்னா அப்போ 180/π. இதில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். இப்போது π/180 ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரேடியன்லேருந்து டிகிரி மாற்றும் போது அதை அப்படியே சேஞ்ச் ஆப்போசிட் வேல்யூ தான் நமக்கு ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். 45 டிகிரி அதை ரேடியனுக்காக கன்வெர்ட் பண்ணணும்னு நான் கேட்டிருக்கேன். அப்போ 45 இன்ட்டு π/180 டிகிரின்னு போட்டிருக்கேன். π/180 போட்டால் நமக்கு இந்த 45 எத்தனை வாட்டி 9 டேபிள்ஸில் போவோம்? அதாவது 18 2 டேபிள்ஸ் 18 வந்து 2 டைம்ஸ் 9 டேபிளில் போவோம். பேலன்ஸ் வந்து அதே 0 தான் இருக்கும். பேலன்ஸ் 0 அப்படியே வந்துடும். அப்போ 20 இது 5 சம்திங் போய் நமக்கு π/4ன்னு வரும். π/4 ரேடியன்ஸ்னு வரும். இதே தான் நம்ம ரேடியன்ட்லேருந்து டிகிரியாக மாற்றும் போது π/2 கொடுத்துட்டாங்கன்னா அது 180/π வேல்யூ. நம்ம அதே மாதிரி மல்டிப்ளை டிவைட் இது பண்ணி நம்ம ஆன்சரை இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். 90 டிகிரின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர்க் ஆஃப் த சர்க்கிள். ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் வந்து எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, இப்போ ஒரு பை சார்ட் மாதிரி இல்லை ஒரு ஏதாவது பை சார்ட் பார் சார்ட் கொஷின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், இல்லைனா இந்த வேல்யூவோட ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் கொஷின் கேட்பாங்க அதிகமாக. அது ஈஸியாக கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. θ = L/, ரேடியஸ். அதாவது எல்லுன்னா ஒன்றும் இல்லை, லென்த்து. L denoted by length. ஆர்னா ரேடியஸ் தான். ஓகே, ஆர்னா ரேடியஸ். இதுதான் சிம்பிளாக நாம் ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட். இது ஒரு ஃபார்முலா தான், அதை நான் ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்கிறேன். இப்போ ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த இதை கவர் பண்ணாமல் போகவே முடியாது. ஓகேவா? நான் இது சிம்பிளாக ஒரு இது எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு இப்போ வச்சுப்போம். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நமக்கு இந்த கார்னரில் நம்ம ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ நம்ம 3 ஃபேஸை கண்டுபிடிக்கணும். இந்த 3 ஃபேஸை எப்படி கண்டுபிடிக்கணும்? நமக்கு இந்த ஒரு க்ளூவில் வச்சே கண்டுபிடிப்போம். இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேஸ் வந்துச்சுன்னா அது பேரே ஆப்போசிட் மென்ஷன் பண்ணிடும். இந்த டிகிரிக்கு பக்கத்தில் ஹரிசாண்டலாக ஒரே இதுவாக போச்சுன்னா அது அட்ஜசன்ட்னு நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இந்த டிகிரிக்கு ஸ்லாண்டிங்காக ஒரு ஃபார்மில் போச்சுன்னா அது ஹைப்போடெனிஸ்னு மென்ஷன் பண்ணிடும். இந்த மாதிரி எந்த சைட்லேருந்து டிகிரியை கொடுத்தாலும் நம்ம அதோட ஃபேஸஸை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான டேர்மு. நெக்ஸ்ட்டு ஹைப்போடெனிஸுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. ஹைப்போடெனிஸ் = ரூட் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இந்த ஒரு ஃபார்முலா அதிகமாக எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, சொன்னேன்ல, ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்க இந்த இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகம் யூஸ் பண்ணோம். சப்போஸ் இந்த 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஹைப்போடெனிஸ் கொடுக்கலாம்னா அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இப்போ இந்த சம்திங் இப்போ ஹைப்போடெனிஸ், அட்ஜசன்ட், ஆப்போசிட், ஹைப்போடெனிஸ் இந்த 3மே பார்த்தோம். 3 ஃபேஸஸ் பார்த்தோம்ல. இந்த 3 ஃபேஸஸ் வச்சு நம்ம சைன் வேல்யூஸ், அதாவது நம்ம இருக்கிற இந்த சைன் காஸ் டேன் வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ SOH இது ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஓகேவா? CAH இது ஒரு ஷார்ட் ஃபார்ம். TOS இது ஒரு ஷார்ட் ஃபார்ம். இது ஒரு மேக்ஸ் கோட் லேங்க்னு சொல்லுவாங்க இது பேர். ஓகேவா? இந்த சைன் தீட்டா, இந்த எஸ் மீன் வந்து சைன் தீட்டா, ஓனா ஆப்போசிட், ஹெச்னா அட்ஜசன்ட். ஓகேவா? அது கீழே வரணும், பையில் வரணும். இதே மாதிரி சினா காஸ், ஏனா அட்ஜசன்ட், ஹெச்னா ஹைப்போடெனிஸ். ஓகேவா? அதே டீனா டேனு, ஓனா ஆப்போசிட், ஏனா அட்ஜசன்ட். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேபிள். நிறைய பேருக்கு இந்த டேபிள் தெரியும், பட் இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிக்கிறேன். இப்போ மொத்தம் ஃபஸ்ட்டு நான் 3 மட்டும் எடுத்துக்கிறேன். சைன் காஸ் டேன் எடுத்துருக்கேன். அந்த சைன் காஸ் டேனில் மொத்தம் எத்தனை இருக்கும்? 0. நான் வந்து ஒரு எப்படி எடுத்துருக்கேன்னா, இது வந்து 1/4, அரை, 3/4. ஓகேவா? 1/4, அரை, 3/4. 30 வந்து நான் ஒரு ரவுண்ட் ஆஃபாக 25 எடுத்துக்கிறேன்.
40 வந்து ரவுண்ட் ஆஃபாக 50 எடுத்துக்கிறேன், 60 வந்து ரவுண்ட் ஆஃபாக 75 எடுத்துக்கிறேன். இந்த மீனில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த 1/4, 1/2, 3/4. இப்போ இந்த வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா சைன் வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரூட் எடுத்திருக்கேன், எல்லாத்துக்கும் ரூட் எடுத்திருக்கேன். ரூட் எடுத்திருக்கனால இப்போ நான் கண்டுபிடிக்கலாம்ல ஈஸியாக. இப்போ சைன் 30 டிகிரி, இப்போ 30 டிகிரி ரூட் எடுக்கும்போது எனக்கு இங்கே 1/√1/4. 1 எத்தனை வாட்டி ரூட் பண்ணாலும் 1 தான், 4 ரூட் பண்ணால் 2 வரும், அதனால் 1/2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 45 டிகிரி கால் தானே, 45 டிகிரினா அரை. அப்போ 1/2. ஓகேவா? 1/2 நம்ம இது பண்ணால் 1 எத்தனை வாட்டி பண்ணாலும் 1 தான், அதே 2 பண்ணவே முடியாது, அதனால் √2ன்னு வந்துடும். இங்கே 3/4. 3/4 என்ன வந்திருக்கு? இங்கே √3. ஏன்னா 3 வந்து ரூட் எடுக்க முடியாதுனால √3 வந்துருச்சு. 4 ரூட் எடுக்க முடியாது, 2 வந்திருக்கு. ஓகேவா? இந்த 3 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 30, 40, 60 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து காசுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டில் எழுதணும். √3/2. இந்த சைன் எண்ட் ஆஃப் த சைனை வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த காசில் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட் டேர்ம். இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே நீங்கள் அடுத்த டேன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டேனை வந்து ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 கேன்சல் ஆகிடும், அப்போ √3 தான் இங்கே இருக்கும், அப்போ 1/√3. அதேமாதிரி இங்கே √2 கேன்சல் ஆகிடும், இங்கே 1 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும், 1. இங்கே 2 கேன்சல் ஆகிடும், அப்போ 1/√3 வந்தால் √3 தான் வரும். ஓகேவா? இங்கே நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இந்த 90, 0. உங்களுக்கு கன்ஃபார்ம் சைனை பொறுத்த வரைக்கும் 90னா 1, 0னா 0 அந்த வச்சுக்கலாம். அதே தான் காசுக்கு காசு நான் என்ன சொன்னேன், ஆப்போசிட் வேல்யூ 0, 1. இப்போ டேனை பொறுத்த வரைக்கும் டிவைட் பண்ண சொல்லியிருக்கோம்ல, சைனை காசு டிவைட் பண்ணால் நமக்கு காசு வேல்யூ வரும்னு. இப்போ சைன் என்ன பொறுத்துனா சைன்லேருந்து நான் காசை டிவைட் பண்ணுறேன், அப்போ 1/0. 1/0 வராது, இன்ஃபினிட்டிவ்னு வரும் நமக்கு வேல்யூ, அதான் இன்ஃபினிட்டி போட்டிருக்கேன். இது நீங்கள் கால்குலேட்டரில் போட்டாலும் மேட் எரர் தான் வரும். ஓகே, அதனால் நான் இது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 0/1. 0/1னா 1 தான் வரும், 0 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன், நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதை பற்றி. இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஈக்குவேஷன்ஸில் 2 ஈக்குவேஷன் முக்கியமாக நிறைய இடத்துல கேட்பாங்க. இந்த sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1. இந்த ஈக்குவேஷன் நிறைய ஈக்குவேஷனுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்குது, நிறைய கொஷினுக்கு யூஸ்ஃபுல்லாகும் இந்த ஈக்குவேஷன். இந்த sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1. அதே தான் sin 2θ என்னன்னா 2 sin θ அப்புறம் காஸ் தீட்டா. இந்த ரெண்டுமே ரொம்ப ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக. உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி கொஷின்ஸ் அதிகமாக கேட்டாங்கன்னா இந்த பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் அதிகமாக வரும். ஓகேவா? இப்போ செயின்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ்க்காக பார்க்க போகிறோம். ட்ரிக்னாமெட்ரி ஈக்குவேஷனில் இந்த இது மோஸ்ட் ஆஃபாக யூஸ் பண்ணுவோம், ஒரு சப் வேல்யூஸாக யூஸ் பண்ணுவோம். எதுவாக யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு வேல்யூ எடுத்துக்கிறீங்க, ஒரு ஸ்கேலிங் வேல்யூ, இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கிறீங்க. இங்கே மேலே வந்து 90, 180, 270, 360. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் வச்சுருக்கேன், ஆல் சில்ட்ரன்ஸ் டு ஸ்கூல்னு வச்சுருக்கேன். இங்கே ஆல் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல்னு வச்சுருக்கேன்னா சொல்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் ஆல் இங்கேருந்து ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே வந்து ஆல், இந்த சி மீன்ஸ் சில்ட்ரன்ஸ் மீன்ஸ் காசுன்னு வச்சுப்போம், காஸ். இந்த T2 வந்து டேன், லாஸ்ட்டாக சைன் வந்து லாஸ்ட்டாக ஸ்கூல் வந்து சைன்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த வேல்யூ வச்சுருக்கேன்ல 90, 180, 270, 360. இப்போ இந்த ஆல் இருக்க இடத்துல 90லேருந்து 360க்குள்ளே ஏதாவது ஒரு டிகிரி இருக்குல்ல, அதுக்கு ஃபைனல் வேல்யூவில் என்ன சிம்பிள் ஆட் ஆகும்னா ப்ளஸ். எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் வரும். இந்த 90க்கும் 360க்கும் நடுவில் எந்த டிகிரி இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும். அதே தான் 360க்கும் 270 டிகிரிக்கும் அதே தான். இந்த 360க்கும் 270க்குள்ளே வர காஸ் வேல்யூக்கும் ப்ளஸ் தான் வரும். சேம் டு த டேனுக்கும் 270 டிகிரி டு 180 டிகிரிக்கும் எந்த டேன் வேல்யூக்கும் ப்ளஸ் தான் வரும். அதே தான் சைன் 190 டு 180 டிகிரி
எந்த சைன் வேல்யூக்கும் ப்ளஸ் தான் வரும். இப்போ எனக்கு 90 - 180 கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து எனக்கு காஸ் வேல்யூ கேட்டுட்டாங்கன்னா அது வந்து மைனஸில் வரும். ஏன்னா இந்த ஒரு 360 - 270 ரேஞ்சில் மட்டும்தான் அடிஷன் ப்ளஸில் வரும். வேறு சைன் வேல்யூ வந்து ப்ளஸில் வரும். அதே ஆப்போசிட் இந்த வேல்யூவில் நம்ம காஸ் வேல்யூ சம்திங் வந்துச்சுன்னா அது மைனஸில் தான் வரும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வரப்போம். லாஸ்ட்டாக பேசிக்ஸில் என்ன பார்க்குறோம்? இது இப்போ இந்த சைனை நம்ம டிவைட் பண்ணால் கொசைன், இது சேக், இது காட். புரிஞ்சுதா? நம்ம இந்த வேல்யூ டிவைட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸை கண்டுபிடிக்கலாம். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் கேட்டாங்கன்னா இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைமில் பார்த்துக்கலாம். ஓகே, பாய். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே.